இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சுங்கைபாக்காப் சட்டமன்ற உறுப்பினர் காலமானார். பினாங்கு சுங்கைபாக்காப் சட்டமன்ற உறுப்பினரான பாஸ் கட்சியைச் சேர்ந்த நோர் ஜம்ரி லத்தீப் இன்று பிற்பகல் 1:38 மணியளவில் காலமானார். சபரங் ஜயா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருந்த நோர் ஜம்ரி லத்தீப் சுயநினைவு திரும்பாமலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயிற்றில் ஏற்பட்டுள்ள உபாதையின் காரணமாக சபரங் ஜயா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நோர் ஜம்ரி லத்தீப் மிக கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக வெளிவந்த தகவலை பினாங்கு மாநில பாஸ் கட்சி தலைவரும் மாநில எதிர்க்கட்சி தலைவருமான முகமது ஃபவுசி யூசுப் இன்று காலையில் மறுத்தார். அது வெறும் புரளி என்று வர்ணித்த முகமது ஃபவுசி, மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் அவருக்கு நிறைய ஓய்வு தேவை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து இருந்தார். அவர் அறிவித்த அடுத்த சில மணி நேரத்திலேயே நோர் ஜம்ரி லத்தீப் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பினாங்கு சட்டமன்ற தேர்தலில் சுங்கைபாக்காப் தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்ட நோர் ஜம்ரி லத்தீப் 1563 வாக்குகள் வித்தியாசத்தில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் நோர் ஹிடயா சே ரோஸை தோற்கடித்தார். நோர் ஜம்ரி லத்தீப் பாஸ் கட்சியின் நிபோங் தபால் தொகுதியின் தலைவர் ஆவார். ஜோஹோர் உளுத்திரம் போலீஸ் நிலையத்தில் தாக்குதல் நடத்திய ஆடவனின் குடும்பத்தைச் சேர்ந்த 5 உறுப்பினர்கள் தற்போது 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சொஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். அந்த 5 எதிரான தடுப்பு காவல் காலக்கெடு இன்று மே 24ஆம் தேதியுடன் முடிவடைந்ததைத் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு சொஸ்மா சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஐஜிபி குறிப்பிட்டார். இந்த 5 பிடிபட்ட போது அவர்களின் வீட்டில் துப்பாக்கியை தயாரிக்கக்கூடிய ஒரு இரும்பு குழாய் கண்டுபிடிக்கப்பட்டதால் 19க்கும் 62க்கும் இடைப்பட்ட வயதுடைய அவர்களை தடுத்து வைப்பதற்கு கூடுதல் சட்டமாக அபாயகர ஆயுத சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் விளக்கினார். நாட்டில் தமிழ் மற்றும் சீன தாய்மொழி பள்ளிகளின் நிலையை பாதுகாப்பதிலும் தற்காப்பதிலும் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடெக் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டு இருப்பதாக கல்வி துணை அமைச்சர் வோங் காவோ வெகுவாக பாராட்டியுள்ளார். ஃபர்லினா சிடெக் தலைமையின் கீழ் தமிழ் மற்றும் சீன தாய்மொழி பள்ளிகளின் தேவைகளை அமைச்சு புறக்கணிக்காமல் நிறைவான சேவையை வழங்கி வருவதாக துணை அமைச்சர் வோங் புகழாரம் சூட்டினார். மலேசியாவில் தற்போது ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிறார். அவர் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தாய்மொழி பள்ளிகளை தற்காப்பதிலும் அவற்றின் தேவை அறிந்து தனது ஆதரவை நல்குவதிலும் முனைப்பு காட்டி வருவதால் தாய்மொழி பள்ளிகள் நிலை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை என்று வோங் தெரிவித்தார். தாய்மொழி பள்ளிகளின் நிலையை ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து பாதுகாக்கும் தற்காக்கும் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகம் வேண்டாம் என்று நேற்றிரவு நடைபெற்ற சீன பள்ளிகளுக்கு நிதி திரட்டும் நிகழ்வான 2024 டைகர் சின்சியூ நிகழ்வில் உரையாற்றுகையில் வோங் மேற்கண்டவாறு கூறினார். அரச மலேசியா போலீஸ் படை வாகனங்களுக்கான மாற்று உபரி பாகங்கள் பராமரிப்பு மற்றும் விநியோக சேவை டெண்டரை வாங்கித் தருவதற்கு லஞ்சம் பெற்றதாக முன்னாள் உள்துறை அமைச்சரும் பரிகத்தா நேஷனல் பொது செயலாளருமான டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடினின் முன்னாள் உதவியாளர் ஒருவர் ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். ஜாஹித் அமீர் முசாக்கிர் அல் ஜாஹித் முகமது என்ற 42 வயதுடைய அந்த முன்னாள் உதவியாளர் நீதிபதி அவாங் கரிஸ்னடா அவாங் மாமூத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. அந்த குத்தகை சேவையை பெற்றுக் கொடுப்பதற்கு கைமாறாக நெக்சஸ் கார்ப் குரூப் சென்ட்ரியன் பர்ஹாட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஒன் அஸ்ஹார் மிஹமத் யூசுப் என்பவரிடமிருந்து 3,50,000 வெள்ளியை லஞ்சமாக பெற்றதாக ஜாஹித் அமீர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை
மற்றும் 5 மடங்கு லஞ்சத் தொகைக்கு குறையாத அபராதம் விதிக்க வகை செய்யும் 2009ஆம் ஆண்டுக்கான லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் ஹம்சா ஜைனுடினின் அந்த முன்னாள் உதவியாளர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். 3 பேரை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டதாக சொத்துடைமை விற்பனை முகவர் ஒருவர் சிரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 42 வயது யாவ் ஹுன் சாங் என்கின்ற அந்த சொத்துடைமை விற்பனை முகவர் நீதிபதி ஷெட் ஃபாரிட் ஷெட் அலி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 417வது பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 25ஆம் தேதி வரையில் 3 நபர்களை ஏமாற்றி 19,250 வெள்ளி பண மோசடி புரிந்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. காதல் மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கும் 27 வயது ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவ்வாடவர் ஆண் ஒருவரிடம் பெண்ணாக நடித்து காதலித்து அவருக்கு 12,000 வெள்ளி இழப்பை ஏற்படுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்டவர் தான் ஆடவர் ஒருவரால் ஏமாற்றப்பட்டதாக போலீசில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சந்தேகிக்கும் நபர் கைது செய்யப்பட்டதாக செப்பாங் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷான் கோபால் தெரிவித்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி டிண்டர் இணையதளத்தின் மூலம் தம்மை அவ்வாடவர் பெண் என்று அடையாளப்படுத்திக் கொண்டதாகவும் பிறகு அவர்கள் இருவரும் காதலில் ஈடுபட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக ஷான் கோபால் கூறினார். கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து சந்தேகிக்கும் அவ்வாடவரை சைபஜயாவில் கையும் களவுமாக பிடித்ததாகவும் இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 420 பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஷான் கோபால் தகவல் வெளியிட்டார். சட்டவிரோதமாக இஸ்லாமிய கடிகாரங்களை விற்றதாக அந்நிறுவனத்தின் இயக்குனர் ஒருவர் சலாயங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 34 வயது மொஹமட் பஸ்ரி இப்ராஹிம் என்கின்ற அந்நிறுவனத்தின் இயக்குனர் மேஜிஸ்ட்ரேட் சாய் குவான் ஹாக் மற்றும் நூர் ஹஃபிசா ராஜுனி ஆகிய இருவர் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து 13,500 வெள்ளி அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 50,000 வெள்ளி அபராதம் அல்லது 5 ஆண்டுகள் சிறை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 6(1) பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி பிற்பகல் 12:30 மணியளவில் பத்துகேவ்ஸ் தமன் சமுட்ராவில் உள்ள ஒரு வளாகத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.